உங்களுக்கு இரவில் நல்லா தூக்கம் வரலையா? இதுக்கு மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, ஒரு பதட்டம் நிறையா இருக்கிறது, கவலைகள் நிறையா இருக்கிறது ஒரு காரணம். இப்போ பகல்லையும் நீங்கள் உற்சாகம் இல்லாமல் ஒரு விதமான எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தாக்கிட்டு இருக்கா, ஒரு அமைதி இல்லாமல் இருக்கீங்களா? அப்போது இது எல்லாமே சரி பண்ணுறதுக்காக சில மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சி பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் சமுதாயம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்முக முத்திரை, அதுக்கப்புறம் நாத பிரம்மா, ஹம்மிங் சவுண்டு. பல விதமாக நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து சண்முக முத்திரை. சண்முகம்னா அஞ்சு முத்திரை. 5 நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களையும் அடக்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். அப்போ எப்படின்னா அது எப்படி பண்ணணும்னா பாருங்கள், கண், காது, ஓகேயா, அப்படி மூக்கு, அப்படி வாய், இது எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படி பண்ணணும். சரிங்களா? இப்போது இப்படி 5ஐயும் செய்யணுமானா நீங்கள் வாயெல்லாம் ஒன்றும் க்ளோஸ் பண்ணணும்னு தேவையில்லை, மூக்கையும் மொத்தம் க்ளோஸ் பண்ண முடியாது. மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா கண்ணையும் காதையும் அடிச்சுக்கணும். தெரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் கண்ணை மூடிக்கலாம். மூடினது மட்டும் இல்லை, கண்ணில் ஒளிப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு டவல் எடுத்து கண்ணில் கட்டிக்கலாம். அந்த டவலை ஈரம் பண்ணியும் கட்டினா இன்னுமே நல்லது, கண்ணுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் காதை இப்படியும் பொத்தலாம், இப்படி பொத்திக்கலாம். இப்படிலாம் ஒன்றுன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை காமிச்சிட்டு இங்கே அப்படின்னு பண்ணுங்க. இப்போது கண்ணை எப்படி கட்டிக்கிறீங்க, ஈர துணி வச்சு கண்ணை கட்டிட்டீங்கன்னா இன்னுமே நல்லது, கண்ணு ஜில்லுன்னு இருக்கும். இல்லைன்னு சொல்லனா ஐஸ் வாட்டரில் நீங்கள் நினச்சி புளிஞ்சு கட்டினீங்கன்னா வெயில் காலத்துக்கு இன்னுமே இதமாக இருக்கும். சரிங்களா? இன்னும் வெள்ளரிக்காய், சோத்துக்கட்டாலை இதெல்லாம் கண்ணுக்குள்ளே வச்சு, இல்லை அதை அரைச்சி ஜூஸ் எடுத்து அதை பங்கில் நினச்சி வச்சு அப்படி வச்சு கட்டிக்கலாம். இதெல்லாம் கூடுதலாக கண்ணுக்கு நன்மை வைக்கக்கூடியது. சரி, இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கண்ணையும் கட்டியாச்சு, காதை 2 விரலை வச்சு நல்லா ரொம்ப ஒரு சவுண்டு வரும். இப்படி நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அப்படி செய்யலாம். இது ஹனிபி, அதாவது தேனீயின் ரீங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய மனசில் உங்களை அறியாமலே ஒரு அமைதி வரும். பதட்டம் ஆகும்போது நம்முடைய நரம்புகள்லாம் இறுங்கி இருக்கும், ரத்த குழாய் சுருங்கி இருக்கும். சரியா? இதனால் உங்களுடைய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு வரும். உங்களுடைய மனசு நிம்மதி இருக்காது, மூளைக்கு உடலுக்கு எல்லா பகுதிக்கும் ரத்தம் போகாதனால ஒரு புத்துணர்ச்சியும் இல்லாமல் மந்தமான நிலைக்கு நீங்கள் மாறிடுவீங்க. இதையெல்லாம் போக்கி ஒரு ஆன்சைட்டி இல்லாமல், பதட்டம் இல்லாமல், மனசு அமைதியாக இருந்தால் உங்கள் செயல்களும் சிறப்பாக இருக்கும், இரவில் தூக்கமும் நல்லா வரும். இப்படி நீங்கள் இந்த மாதிரி பயிற்சியை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா தூக்கம் ரொம்ப 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 அருமையாக வரும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, மனசு நிற்கலைன்னா இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு தூங்க போங்க. தூக்கங்கிறது மிக மிக அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இதை கையை வச்சுட்டு நான் பண்ணலை, இன்னும் கூடுதல் டைம். இப்போது ஓஷோ வந்து நாத பிரம்மா அப்படின்ட்டு இந்த மாதிரி பயிற்சி சொல்லித்தராரு. சக்ரா ப்ரீத்திங், சக்ரா சவுண்டுன்னு சொல்லி ஒவ்வொன்றுலேயும் நம்ம ஒவ்வொரு சக்கராஸ்லேயும் வச்சு கூட இதை நீங்கள் பண்ணலாம். இதை வந்து ஓஷோ சொல்கிற இதில் வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பண்ணுவாங்க. குரூப்பாகவும் பண்ணுவாங்க, தனியாகவும் பண்ணுவாங்க. அதுலேயும் இதே மாதிரி சவுண்டு தான். அதனால் இந்த சவுண்டை நீங்கள் எவ்வளோ அதிகமாக பண்ண முடியுமோ இதை நீங்கள் ஓம்னு சொல்லலாம், ஆம்னு சொல்லலாம், என்ன வந்தாலும் சரி. லம், பம், ரம், அப்புறம் ஹம், ஓம், ஆம், இப்படி வகையாக ஒரு சக்கராசி ஒரு சவுண்டு வச்சு சொல்கிறதும் இருக்குது. இப்போ நீங்கள் சும்மா ஒன்றுமே இல்லை, இந்த வைப்ரேஷன் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் நரம்பு மண்டலத்தில் அப்படியே ஒரு மென்மையை உருவாக்கி ஒரு அமைதியை கொடுத்து உங்கள் உடலையும் நல்லா மாற்றும், மனசையும் நல்லா மாற்றும். நிறைய பேருக்கு தீர்க்க முடியாத உடல் சார்ந்த பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த ஓசை ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த நாத பிரம்மா, இந்த சவுண்டு, ஓகேங்களா? இந்த ஹம்மிங் சவுண்டை உங்களால் 3/4 மணி நேரம் இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம், 4 மணி நேரம், இவ்வளோ நேரம் முடியும் அப்படி பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு சக்கராஸ் தெரிஞ்சவங்க ஒவ்வொரு சக்கராஸ்லையும் மனசை வச்சு அந்த கலரையும் நினச்சி கூட நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் சுருக்கமாக இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். நீங்கள் ஏதாவது ஒரு முத்திரை வச்சுக்கோங்க, நான் முத்திரை வச்சுருக்கிறேன், வச்சுட்டு நீங்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி பண்ணணும்.
இதை சின்முத்திரை, இந்த மாதிரி சின்முத்திரையை வச்சுக்கோங்க. இந்த தொடையில் கை வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஹோல்டு பண்ணி கூட இந்த சவுண்ட் பண்ணலாம். அது எப்படின்னா பாருங்க, மூச்சுக்குள்ளே எடுத்துக்கலாம், ஹோல்டு, இந்த மாதிரி பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் இல்லாட்டி 3/4 மணி நேரம் கூட இந்த பயிற்சி நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். பண்ணிட்டு நீங்கள் படுத்து தூங்க போகலாம், தியானம் செய்யலாம், எதுனாலும் சரி. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கூட இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் உடல்லையும் ஒரு நல்ல அமைதியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். செரட்டோன் நல்லாக சுரக்கும். அதனால செரட்டோன் சுரக்கிறதுனால உங்கள் மனசில் எப்போவும் ஒரு அமைதியும் ஆனந்தமும் நிலைத்திருக்கும். இது செய்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னா அதை பற்றியான நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் தகவல் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். நல்லா இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சம்பந்தம்.